ஐசிபி அகாடமி. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட் போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. நம்ம இப்போ யூனிட் 3.3 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் பை நான் ஓனர்ஸ் செக்ஷன் 27 டு செக்ஷன் 30 பார்க்குறோம். செக்ஷன் 27 சேல் பை அ பர்சன் நாட் த ஓனர் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஜென்ரல் ரூலில் பார்க்கும்போது ஒரு விற்பவர் அவருடைய பொருளை மட்டும்தான் விற்க முடியும். அப்சல்யூட்டாக இவர் ஓனராக இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை விற்க முடியும். ஆனால் சம்டைம்ஸ் ஒரு நபர் தன்னுடைய பொருள் அல்லாதவற்றை விற்க முடியும் அப்படிங்கிறதும் இருக்குது, விற்கிறதும் உண்டு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வாங்குனருடைய பொசிஷன் எப்படி அப்படின்னு கேட்டால், வாங்குபவருக்கு அந்த பொருளுடைய உரிமைக்கான இது கிடைப்பது இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். பெட்டர் டைட்டில் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த செல்லரே ஓனராக இல்லாதப்போ பையர் எப்படி ஓனர் ஆக முடியும்? பையர் ஓனராக முடியாது. இதை தான் லாட்டின் மேக்சிம் நீமோ டாட் குவாட் நான் ஹேபிட்னு சொல்லுது. அதாவது ஒருவர் தன்னுடையது அல்லாத ஒரு ஒன்றை மற்றவருக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த லத்தின் பழமொழி விளக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 13 பார்த்தோன்னா, ஏ ஒரு சில திருட்டு பொருட்களை பிக்கு விற்கிறாரு. பி அதை ஒரு நல்ல நம்பிக்கையில் தான் வாங்குறாரு. ஆனாலும் கூட பிக்கு அந்த பொருளின் மேலே ரைட்டு கிடையாது. பி வில் கெட் நோ டைட்டில் டு தட் அண்ட் த ட்ரூ ஓனர் ஹாஸ் அ ரைட் டு கெட் பேக் த குட்ஸ் ஃப்ரம் பி. பியின் இடத்துலேருந்து அந்த பொருளை திரும்பி வாங்குறதுக்கு அதனுடைய உரிமையாளருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அந்த பொருளோட உண்மையான உரிமையாளருக்கு இருக்குன்னு தான் இதிலிருந்து நமக்கு புரியும். எக்ஸாம்பிள் 14 டெக்ஸ்ட் புக்கில் சொல்லுது, ஒருவர் பிம்பவர் ஒரு வெஹிக்கிளை வாடகைக்கு எடுக்கிறாரு. அதை எப்படி எடுக்கிறாருன்னா ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தவணை முறையில் வாங்கக்கூடிய அக்ரிமெண்ட்டில் வாங்குறாரு. வாங்கினவர் அதை கியூக்கு விற்கிறாரு. அப்போ கியூ அதை உரிமையாளராக இருந்தால் கூட, ஒரு நல்ல உரிமையாளராக அவர் பைசா கொடுத்து வாங்கியிருந்தால் கூட அவருக்கு அந்த வாகனத்துடைய உரிமை மாற்றப்பட முடியாது. அட் த மோஸ்ட் இவர் என்ன பண்ணலான்னா, அந்த ஹையருக்கு என்ன உரிமை இருக்கோ அதுதான் இவருக்கு கிடைக்கும். இவர் ஓனர்ஷிப்புங்கிறத ஆக முடியாது. இந்த ரூல் கடுமையாக செயல்படுத்தப்பட்டால் அப்பாவி பையர்ஸ் லாஸில் தான் நிற்க வேண்டியது இருக்கும். அதனால் அப்பாவியாக இருக்கக்கூடிய வாங்குனர்கள் ப்ரொடெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதில் சில விதிவிலக்குகளையும் இந்த ரூலில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸப்ஷன்ஸ் விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கேஸில் சேல் பை அ மெர்கன்டைல் ஏஜெண்ட். மெர்கன்டைல் ஏஜெண்ட் அப்படிங்கிறவர் ஒருத்தருடைய ஏஜெண்ட்டாக செயல்படக்கூடிய, வியாபார முகவராக செயல்படக்கூடியவர் ஒரு பொருளை விற்கும்போது அவர் மற்றொருவருக்கு அந்த பொருளுடைய உரிமையை மாற்றி கொடுக்க முடியும், அந்த பொருளுக்கான டைட்டிலை மாற்றி கொடுக்க முடியும். எப்போ அப்படின்னு சொன்னால், அந்த ஓனருடைய சம்மதத்தோடு அந்த பொருளையும் அந்த பொருளுக்கான டாக்குமெண்ட்டும் அவர் கைவசம் விற்கும்போது வச்சுருந்தார்னா அதை மாற்றி கொடுக்க அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு விற்பனை முகவராக அவருடைய பிஸ்னஸே அதுதான் இருந்து, அது அவருடைய செயல்பாடாக இருந்து, வழக்கமாக செய்யக்கூடியதாக இருந்து, அதை இன்னொருவருக்கு அவருக்கு விற்பனை செய்திருந்தாருனாலும் அந்த பொருளுடைய உரிமையை அவருக்கு அவர் மாற்றி கொடுக்க முடியும். அதே மாதிரி பையர் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல நம்பிக்கையின் பேரில் அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் போட்ட டைமில் செல்லருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, அதை விற்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது தெரியாமல்
அதை வந்து ஒரு நல்ல நம்பிக்கையில் வாங்கியிருந்தாருன்னாலும் அவருக்கு அந்த பொருளுடைய உரிமை வந்து மாற்றி கொடுக்கப்பட வேண்டியதாகிறது அப்படிங்கிறத நம்ம செக்ஷன் 27ல் ப்ரொவிஷன்ஸாக. மெர்கன்டைல் ஏஜென்ட் அப்படிங்கிறவர் ஒரு பிஸ்னஸாக இதை செய்கிற ஒரு ஏஜெண்ட்டாக இருந்து மற்றவருக்காக அந்த பொருளை விற்கவோ அல்லது குச்சை வந்து கன்சைன்மெண்ட்டுக்கு அனுப்பவோ விற்பனைக்காக அதை மற்றவருக்கு மாற்றி கொடுக்கறதுக்கோ இல்லை அந்த பொருளின் மீது பணம் வசூலிப்பதற்காக அந்த பொருளை மாற்றி கொடுப்பதற்காகவோ பணியை தன்னுடைய தொடர் பணியாக செய்யக்கூடியவராக இருக்கிறவரை விற்பனை முகவர் மெர்கன்டைல் ஏஜென்ட்னு சொல்கிறோம் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 படி. அடுத்தது நம்ம சேல் பை ஒன் ஆஃப் த ஜாயிண்ட் ஓனர்ஸ்னு பார்க்குறோம். அது செக்ஷன் 28. ஒரு பொருளுக்கு பல உரிமையாளர்கள் இருக்கும்போது அந்த பொருளுக்கான உரிமையாளர் ஒரு நபர் தனிப்பட்ட நபர்னு இல்லாதப்போ மற்றவர்களுடைய ஒப்புதலை வாங்கி சம்மதத்தை வாங்கி அந்த பொருளை இன்னொருத்தருக்கு விற்றாருன்னா தாராளமாக அந்த பொருளுக்கான உரிமையை இவருக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். அண்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் செல் நோட்டீஸ் தட் த செல்லர் ஹாஸ் நோ அத்தாரிட்டி டு செல். எக்ஸாம்பிள் 15 வந்து ஏபிசி 3 பிரதர்ஸு. இவங்க வந்து ஒரு டிவியும் ஒரு விசிஆரும் அவங்களுடைய 3 பேருக்கும் சொந்தமானது. அதை வந்து ஏ கையில் இருக்குது. பிஎன்சியுடைய விருப்பத்தின் பேரில் அவருடைய அனுமதியின் பேரில் இவர் வச்சுருக்காரு. அப்போது அந்த ஏ அதை வந்து இன்னொருவருக்கு விற்கிறாரு பிங்கிற ஒரு இடத்துல. அந்த பி வந்து ஏக்கு விற்கிறதுக்கான உரிமை இல்லை, ஆனால் அது ஏபிசி 3 பேருடைய ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சிருந்த போதிலும் அவருக்கு வாங்கினதுனால அந்த வாங்கும்போது அவர் ஒரு நல்ல நம்பிக்கையில் ஏ உரிமையாளர்னு நினச்சி வாங்கினதுனால அவருக்கு அந்த பொருளின் மீதான உரிமை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது புரிய வருது. அடுத்தது சேல் பை அ பர்சன் இன் பொசஷன் அண்டர் வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஒரு பையர் வந்து அந்த குட்ஸோட டைட்டில் அவருக்கு செல்லர்கிட்ட இருந்து கண்டிப்பாக கிடைக்கும். எப்போன்னா அந்த பொசஷன் ஆஃப் த குட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வாய்டபிள் கான்ட்ராக்டில் இல்லாமல் கொயர்ஷனோ ஃப்ராடோ மிஸ்ரெப்ரசன்டேஷனோ அல்லது அன்டியூ இன்ஃப்ளூயன்சஸ் அது வழியாக அந்த செல்லருக்கு கிடச்சிருந்தா கூட அந்த செல்லர் வந்து பையருக்கு விற்கும்போது பையருக்கு அதை பற்றி தெரியாது சேல் வரைக்கும் அப்படின்னாலும் அந்த பையருக்கு அதனுடைய குட்ஸுடைய உரிமை பெறுவதற்கு ரைட் இருக்குன்னு பார்க்குறோம். அது செக்ஷன் 29. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 60 வந்து செக்ஷன் 29க்கு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். எக்ஸுங்கிறவர் ஒரு டைமண்ட் ரிங்கை ஒய் இடத்துல இருந்து ஒரு ஃப்ராடுலண்ட் மெத்தட்ஸில் ரிசீவ் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கான்ட்ராக்ட் வாய்டபிள் அட் தி ஆப்ஷன் ஆஃப் ஒய் விருப்பப்பட்டால் இந்த கான்ட்ராக்டை தள்ளுபடி பண்ணலாம். ஆனால் அந்த டர்மினேட் ஆகிறதுக்கு முன்னால் எக்ஸ் வந்து அதை ஜெட்டுக்கு விற்கிறாரு. ஜெட் இன்னசென்ட் பர்ச்சேசர், அவருக்கு அதை பற்றி தெரியாது. அப்படி இருந்த போதிலும் ஜெட்டுக்கு அந்த மோதிரத்துடைய உரிமை மாற்றப்பட முடியும். அவர் தான் அதனுடைய உரிமையாளராக கருதப்படுவார். ஒய் வந்து ஜெட்டுக்கிட்ட இருந்து அந்த மோதிரத்தை ரெக்கவர் பண்ண முடியாது. ஈவன் அந்த கான்ட்ராக்டர்ஸ் செல்லுபடி ஆகாதுங்கிறது அந்த எக்ஸை திருடுனது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் ஃப்ராடுலண்ட் ப்ராக்டிஸில் தான் அவர் எடுத்திருக்காருங்கிறது தெரிஞ்சிருந்த போதிலும் ஜெட்டுக்கு விற்ற பின்னால் அது ஜெட்டுடைய உரிமையாக ஆகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து செக்ஷன் 29 எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து சேல் பை ஒன் பர்சன் ஹூ ஹஸ் ஆல்ரெடி சோல்ட் த குட்ஸ் பட் கண்டினியூஸ் இன் பொசிஷன் தேர். இப்போ ஒரு பர்சன் வந்து அந்த பொருளை ஏற்கனவே விற்றுட்டாரு, ஆனாலும் விற்ற பொருளை தன்னிடத்தில் வச்சுருக்காரு, அந்த டாக்குமெண்ட் ஆஃப் த டைட்டில் அப்படி அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு இருந்து அதை அவர் மற்றொரு நபருக்கு மறுபடியும் விற்றாருன்னா அந்த மற்றொரு நபர் அந்த பொருளை டெலிவரி எடுத்துக்கிறாரு. அவருக்கு அந்த வாங்கும் நேரத்தில் வந்து இது ப்ரீவியஸ் சேல் அப்படிங்கிறது எதுவும் தெரியல அப்படின்னாலும் அவருக்கு அந்த பொருளுடைய உரிமை இருக்குது. ஆல்தோ அந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் பையருக்கு போயிருந்தால் கூட அந்த செகண்ட் பையருக்கு அதற்கான உரிமை இருக்குதுன்னு பார்க்குறோம். பிளட்ஜ் ஆர் அதர் டெபாசிஷன் ஆஃப் த குட்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் த டைட்டில்
by the seller in possession are equally valid. அப்போ இவருக்கும் அதில் சமமான பங்கு இருக்குது, ரெண்டாவதாக வாங்கினருக்கும். இதை வந்து செக்ஷன் 30 சப்செக்ஷன் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுது. இங்கே எக்ஸாம்பிள் 17 என்ன சொல்லுது, ஒரு ஐபிஎல் மேட்சஸில் பிங்கிறவர் ஒரு டிவி செட்டை ஆர்கிட்டேருந்து வாங்குறாரு. ஆர் வந்து அந்த டிவி செட்டை ஒரு சில தினங்களில் டெலிவர் பண்ணுறதாக ஒத்துக்கிறார். மீன்வைல் வந்து ஆர் அந்த சேம் செட்டை இன்னொருத்தருக்கு அதிக விலையில் விற்றுறாரு. அந்த இன்னொருவர் வாங்குறவர் அந்த பொருளை ஒரு நல்ல நம்பிக்கையின் பேரில் தான் இவர் ஏற்கனவே அதை ஆருக்கு விற்றுருக்காருங்கிறது தெரியாத போதில் தான் வாங்குறாரு. ஆகையினால எஸ்ஸுக்கும் அந்த பொருளுடைய உரிமை உண்டு அப்படிங்கிறது பார்க்குறோம். அது வந்து செக்ஷன் 30 சப்செக்ஷன் 1 பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து சேல் பை பையர் obtaining possession before the property in the goods has vested in them. ஒரு பையர் வந்து செல்லரோட கன்சென்ட்டோட தான் அந்த பொருளோட பொசிஷன் எடுத்துக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கு டைட்டில் வந்து பாஸ் ஆகலை. அப்போ அவர் விற்கவோ அதை பிளட்ஜ் பண்ணவோ அல்லது டிஸ்போஸ் பண்ணவோ ஒரு தேர்ட் பர்சனுக்கு buyer with the consent of the seller obtains possession of the goods before the property in them has passed to him. அவரோட உரிமை அவருடைய ஒப்புதலின் பேரில் அந்த பொருளுடைய உரிமையை அவருக்கு பொருளை அவர் கைவசப்படுத்திக்கிறாரு. அந்த பொருளை விற்கவோ பிளட்ஜ் பண்ணவோ அல்லது அதை வந்து இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு கொடுக்கவோ அவர் செய்ய முடியும். அண்ட் அந்த இன்னொரு தேர்ட் பர்சன் அந்த டெலிவரி ஆஃப் த குட்ஸை நல்ல நம்பிக்கையின் பேரில் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த பொருளுடைய உரிமை அவருடையதாகிறதுங்கிறது செக்ஷன் 30 சப்செக்ஷன் 2 பார்க்குறோம். இங்கே எக்ஸாம்பிள் 18 வந்து ஒரு பிக்கு ஒரு ஃபர்னிச்சர் டெலிவரி ஆகிருக்கு. அக்ரிமெண்ட் வந்து அந்த ப்ரைஸை அந்த ஃபர்னிச்சருடைய விலையை இவர் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணணும் அப்படின்னு. அந்த ஃபர்னிச்சர் பியினுடைய ப்ராப்பர்ட்டி ஆகணும் அப்படின்னா 2வது இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ணி முடிச்சப்புறம்தான் ஆகுது. பட் அதுக்கு முன்னாலேயே பி வந்து அந்த ஃபர்னிச்சரை இன்னொருத்தருக்கு விற்றுறாரு. அந்த பையருக்கு கண்டிப்பாக அதுக்கான உரிமை இருக்குது. அந்த பொருளுடைய உரிமையை அவர் அந்த பொருளுடைய ஓனர் அப்படிங்கிற உரிமையை பெற முடியும் அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது. ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் இருந்தாலும் கூட அந்த ஆப்ஷன் வந்து இந்த செக்ஷனில் கவர் ஆகாது. அன்லஸ் அது சேலாக ட்ரீட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த உரிமை இவருக்கு மாற்றி கொடுக்கப்படும்னு பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 19 வந்து ஏ ஒரு காரை பியின் இடத்துலேருந்து எடுத்துக்கிறாரு. என்ன கண்டிஷனில்? ஏ வந்து ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 5000 ஹையர் சார்ஜஸாக கொடுக்குறாரு அப்படின்னு. அப்போது 1,24,000 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் அவர் பே வித் அன் ஆப்ஷன் ஹையரிங் சார்ஜஸ் 5,000 கொடுக்குறாரு. அதை வந்து ஒரு 24 மாதத்தில் 24 இன்ஸ்டால்மெண்ட்டாக 1 லேக்காக கொடுத்துட்டு அந்த காரை இவரோடது சொந்தமாக்கிக்கிறாருன்னு. அப்புறம் ஒரு கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏ என்ன பண்ணுறாரு, அந்த காரை சிக்கு விற்கிறாரு. அப்போ பி வந்து அந்த காரை சிக்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணலாம். ஏன்னா ஏ வாங்கலை அந்த காரை அல்லது அக்ரிமெண்ட்டும் போடல பை த கார். அவர் ஒரு ஆப்ஷன் மேலே தான் வாங்குறார். ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் 5,000 ஹையரிங் சார்ஜஸாக ஒரு கண்டிஷன் போட்டு தான் வாங்குறாரு. அப்போது அவர் வந்து அந்த உரிமை அந்த காரினுடைய உரிமை அவருக்கு வரல. அப்படி வராத போது அவர் அதை இன்னொருத்தருக்கு விற்றாருன்னு சொன்னால் ஏ விற்றது செல்லுபடி ஆகாது. அந்த கார் வந்து திருப்பி சி வந்து அந்த காரை பிஎன் இடத்துல திருப்பி கொடுக்க வேண்டியதாகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் எஸ்டோப்பிள். ஓனர் is estopped by the conduct from denying the seller's authority to sell. The transferee will get a good title as against the true owner. But before a good title by estoppel can be made, it must be shown that the true owner has effectively suffered or held out the other person in question as the true owner or as a person authorized to sell the goods. Owner வந்து ஒரு owner is estopped by the conduct from denying the seller's authority to sell. அவரை தடுத்திருக்காங்க. ஓனர் அந்த செல்லருக்கு அதை விற்கிறதுக்கான உரிமை தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ டிரான்ஸ்ஃபரிக்கு வந்து அந்த பொருளுக்கு ஒரு நல்ல டைட்டில் தான் கிடைக்கும் அந்த ட்ரூ ஓனர் இடத்துலேருந்து. எப்போன்னா
Before a good title by estoppel can be made, it must be shown that the true owner has effectively suffered or held out the other person in question as the true owner or a person authorized to sell the goods. இப்போ இவர் அந்த ட்ரூ ஓனர் வந்து அந்த பொருளை விற்பதற்கு தடை பண்ணியிருக்காருங்கிறது தெரியறதுக்கு முன்னால் இவர் வாங்கியிருந்தால் அது செல்லுபடியாகும். எக்ஸாம்பிள் 20 சொல்லுது, A said to B, a buyer, in the presence of C, that A is the owner of the horse. ஏங்கிறவர் பியின் இடத்துல சியினுடைய முன்னிலையில் இந்த ஒரு குதிரை வந்து ஏ தான் ஓனர்னு சொல்கிறார். பட் சி ரிமைண்ட் சைலண்ட் தோ த ஹார்ஸ் பிலாங்டு டு ஹிம். ஆனால் சி வந்து அது தன்னுடைய குதிரை, அந்த சியினுடைய குதிரை, ஆனால் சைலண்ட்டாக இருக்கார், அதை பற்றி எதுவும் பேசலை. பி வந்து அந்த குதிரையை ஏன்னு இடத்துல இருந்து வாங்குறாரு. ஹியர் அந்த பிக்கு வந்து ஒரு வேலிட் டைட்டில் டு த ஹார்ஸ் கிடைக்கும், ஈவன் தோ த செல்லர் ஹேட் நோ டைட்டில் டு த ஹார்ஸ். அந்த செல்லருக்கு அதை விற்கிற உரிமை இல்லைங்க போதிலும் வாங்குறவருக்கு அந்த பொருளுடைய உரிமை கிடைக்கும். இன் திஸ் கேஸ் சி பை ஹிஸ் ஓன் காண்டக்ட் இஸ் ப்ரிவெண்டட் ஃப்ரம் டினையிங் ஏஸ் அத்தாரிட்டி டு செல் த ஹார்ஸ். சி வந்து அவராக சொல்லலை இந்த குதிரை என்னுடையது இல்லை, ஏ பின்னு இடத்துல சொல்கிறாரு இந்த குதிரை என்னோடது அப்படின்னு. சி அதனுடைய உரிமையாளராக இருந்த போதும் அப்போ அமைதியாக இருந்துடுறாரு, எந்ததான்னு சொல்லலை. அப்போ சியினுடைய அமைதி வந்து அந்த வாங்குனரை சம்மதிக்க வச்சிருக்கு, ஏதான் உண்மையான ஓனர்னு பிலீவ் பண்ணி வாங்க அவரை வந்து அதுக்கு விருப்பப்பட வச்சுருக்கா. அப்படிங்கிற இடத்துல வந்து ஏ அந்த ஓனர் ஆஃப் த ஹார்ஸ் ஆகிடுவார். எந்த இதுலேயும் வந்து பியினுடைய ஓனர்ஷிப்பை தடுக்க முடியாதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து சேல் பை அன் அன்பெய்டு செல்லர். ஒரு செல்லர் இருக்கார், அவரே வந்து இன்னும் அந்த சேலுக்கான பணம் தரல. He has exercised a lien in or stoppage in transit, resells the goods. The buyer acquires a good title to the goods against the original buyer. Section 54 subsection 3ல பார்க்குறோம். அதாவது அந்த செல்லர் வந்து அவன் அதற்குரிய விலையை இன்னும் கொடுக்காத போதும் அந்த பொருளை விற்கிறாரு அப்படின்னா, அந்த டிரான்சிட்டில் இருக்கும்போதோ இல்லை இதுலேயோ விற்கிறாருன்னு சொன்னால் அந்த பையருக்கு அந்த பொருள் மேலே உரிமை உண்டு அப்படின்னு தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சேல் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அதர் ஆக்ட். Sale by official receiver or liquidator of the company will give the purchaser a valid title. அந்த ஒரு கம்பெனியுடைய அஃபிஷியல் லிக்விடேட்டர்னு சொன்னால் அந்த கம்பெனி நிர்மாணம் செஞ்ச ஒரு ஆள், யார் ஒருவர் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கலையோ அவங்களுடைய பொருளை இவங்க திருப்பி எடுத்துக்கலாம். அப்படி திருப்பி எடுத்த பொருளை விற்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அந்த மாதிரி பொருளை வாங்குறவருக்கு அந்த பொருளுடைய உரிமை மாற்றி கொடுக்கப்படலாம். ரெண்டாவது, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் அ ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ் வில் கெட் அ வேலிட் டைட்டில் அண்டர் சர்க்கம்ஸ்டன்சஸ். அதாவது செக்ஷன் 169 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி அந்த பொருளை கண்டெடுத்தவர்கிட்ட இருந்து வாங்கக்கூடியவருக்கு அந்த பொருளுடைய உரிமை கிடைக்கும். அது வந்து சில சூழ்நிலைகளின்படி அப்படின்னு கொடுக்குறாங்க. மூணாவது வந்து, ஒரு பாணி கேன் கன்வே அ குட் டைட்டில் டு த பையர். ஒருத்தர் இடத்துல அடகு வைத்த பொருள் அந்த பானர் பே பண்ணாதப்போ அந்த பாணி வந்து தாராளமாக அதை விற்க முடியும். அப்படி விற்றா அந்த பொருளுடைய உரிமை வாங்குனருக்கு மாற்றித்தரப்படும் அப்படிங்கிறது பார்க்குறோம்.